இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் உயிரிழந்த மாணவர் தலைவர் உஸ்மான் ஹாடியின் இறுதி சடங்கில் அஞ்சலி செலுத்தும் போது அவரது கொள்கைகளை பின்பற்றுவதாக சபதம் செய்தார். இந்நிலையில் ஹாடியின் கொலைக்கு காரணமானவர்கள் மீது 24 மணி நேரத்திற்குள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யூனுஸ் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்த 2024 மாணவர் தலைமையிலான போராட்டங்களில் முன்னணியில் இருந்த ஷரீப் உஸ்மான் ஹாடி டிசம்பர் 12 அன்று பைக்கில் வந்த நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தியாவிற்கு எதிரான பேச்சுகளுக்கு பெயர் பெற்ற அவர் இந்திய பிரதேசங்களை உள்ளடக்கிய கிரேட்டர் பங்களாதேஷ் என்றழைக்கப்படும் பகுதியின் வரைபடங்களை விநியோகித்ததாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் மாணவர் இயக்க தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடி கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு மாணவர்களின் போராட்டம் வெடித்துள்ளது. இதனையடுத்து 2 பத்திரிகை நிறுவனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. மேலும் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முயற்சி செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட ஷெரீப் உஸ்மான் ஹாடியின் இறுதி ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. மேலும் ஹாடியின் மறைவையொட்டி ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அரசு அறிவித்தது. இந்த ஊர்வலத்தில் இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் பங்கேற்றார். பொதுமக்கள் பலரும் பங்கேற்றனர். ஹாடி டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாத்தின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்போது பேசிய முகமது யூனுஸ், அன்புள்ள உஸ்மான் ஹாடி, நாங்கள் இங்கு விடைபெற வரவில்லை, நீங்கள் எங்கள் இதயங்களுக்குள் வாழ்கிறீர்கள் என்றார். வங்கதேசம் இருக்கும் வரை நீங்கள் இந்த நாட்டின் பிரிக்க முடியாத பகுதியாக இருப்பீர்கள் என்று கூறிய யூனுஸ் ஹாடியின் அரசு அணுகுமுறைகளையும் நினைவு கூர்ந்தார். மக்களுடன் பணிவுடன் எவ்வாறு இணைவது, துன்பத்தை ஏற்படுத்தாமல் கருத்துக்களை வெளிப்படுத்துவது எப்படி என்று ஹாடி செய்து காட்டியவர் என கூறினார். இன்று நீங்கள் எதற்காக நின்றீர்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்க வந்துள்ளோம் என்றும் கூறினார் யூனுஸ். இதற்கிடையில் இன்குலாப் மஞ்சாவை சேர்ந்த உஸ்மான் ஹாடியின் நண்பரான அப்துல்லா அல் ஜாபர் யூனுஸ் அரசாங்கத்திற்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹாடியின் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரினார். இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க் ஹாடியின் கொலையால் ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாகவும் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் வலியுறுத்தினார். வன்முறை மற்றும் பழிவாங்கல் நடவடிக்கைகள் பிளவுகளை மேலும் மோசமாக்கும் என்றும் எச்சரித்தார். போராட்டங்கள், தீ வைப்பு மற்றும் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்களுக்கு மத்தியில் விரைவான, பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ள உறுதி செய்யுமாறு அவர் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்தார்.